எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் சந்தோஷத்தை தேடி எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போகவே கூடாது. என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன், என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற ஒரு தேவன், என்னை சந்தோஷத்தினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து இது நடந்தா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, இது எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்குது, இதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ற சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு நீங்க சந்தோஷப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள அதனுடைய கையளவு மேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். முழு பலத்தோட கைகளை தட்டி ஆமென், அந்த காரியம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த கிரியைகளும் தெரிப்புண்டு போவதாக. தடங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இப்பொழுது தடையா இருக்கிற அந்த தடை கற்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே போய் அந்த தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக்க விடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர்.